பார்க்க போகிறோம் அப்படின்னா தைத்திங் இதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தைத்திங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய இன்கம்லேருந்து 10% நம்ம நீடியான பீப்புளுக்கு கொடுக்கறது தான் நாம் வந்து தைத்திங் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்னா சொல்கிறோம். அப்போ இதை பற்றி சொன்ன உடனே நம்ம வந்து பேசிக் கோர்ஸில் இந்த டாபிக் வந்து இருக்கும். அப்போ நம்ம இதை பற்றி சொன்ன உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களுக்கே கம்மியாக இருக்குங்க, இதில் நீங்கள் வேற கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம், எங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது, இல்லை நாங்கள் இன்னும் 10% வேற கொடுத்தா எப்படி எங்களுக்கு சரியாக வரும், இன்னும் கூட எங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ மாஸ்டர் வந்து இதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உனக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தைத்திங் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்ஸ், அது வந்து உனக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் கிடையாது. தைத்திங் இஸ் அன் கார்மிக் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து நீ பண்ணக்கூடிய ஒரு முதலீடு. இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விவசாயியோடைய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபார்மர் இருக்காரு, அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா விவசாயம் பண்ணுறாரு. அவருடைய லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 தரமான நல்ல ஒரு மூடையை வந்து என்ன செய்கிறாருன்னா அறுவடை பண்ணுறாரு. அந்த 100 மூடையில் ரொம்ப தரமான 10 மூடையை எடுத்து கொண்டு போய் என்ன செஞ்சிடறாருன்னா கொடவுனில் வச்சிடுறாரு. மிச்சம் 90 மூடையும் அவர் என்ன செஞ்சிடறாருன்னா சேல்ஸ் வந்து என்ன செஞ்சிடறாருன்னா பண்ணிடுறாரு. இந்த 10 மூடையை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த தரம் அவருடைய லேண்டில் இதை தான் அவர் வந்து விதை நல்லா என்ன செய்கிறாருன்னா யூஸ் பண்ணுறாரு. அப்போ நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் 100% என்ன செய்யுதுன்னா வருது. அதில் நம்ம விதை நெல்லுன்னு சொல்லிட்டு அந்த 10% நம்ம எடுத்து வைக்காம நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100%யும் அப்படியே நம்ம என்ன செஞ்சிடறோம்னா அப்படியே செலவு வந்து என்ன செஞ்சிடறோம்னா பண்ணிடுறோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண கஷ்டம் வந்து நிறைய வந்து என்ன செய்யுதுன்னா வருது. நம்மளுக்கு பண கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கரெக்டாக 10% தான் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, அதிகமாகலாம் என்ன செய்யலைன்னா சொல்லலை. அப்போ அந்த 10% நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா, எடுத்து நல்ல நீடியான ஆர்கனைசேஷனுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கரெக்டாக பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா கொடுக்கணும். சரியான நபர்களுக்கு நம்ம கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அது நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா ரிட்டர்ன்ஸாக என்ன செய்யும்னா வரும். ஸோ அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பண கஷ்டம் கடைசி வரைக்கும் என்ன செய்யாதுன்னா இருக்காது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இதை வந்து மாஸ்டர் வந்து கோல்டன் லோட்டஸ் சூத்ரால நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அச்சீவிங் த இம்பாசிபிள் இந்த புக்கில் இருந்து நம்ம தைத்திங் பற்றின அந்த டாப்பிக்கை நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். மாஸ்டர் சொன்ன வேர்டிங்ஸை நம்ம பார்க்கலாம். Tithing is like the seed, the blessing is like the fertilizer. தைத்திங்கை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் விதை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம விதைச்சா மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அறுவடை பண்ண முடியும். அப்போ பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய உரம் மாதிரி நம்மளுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் வந்து தைத்திங் விதைச்சோன்னா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. தைத்திங் இஸ் அ சயின்ஸ், இது வந்து ஒரு சயின்ஸு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கர்மா. இது கர்மாவை பேஸ் பண்ணி தான் இது என்ன செய்யுதுன்னா இயங்குது. எ பர்சன் cannot harvest what he has not sown. ஒரு பர்சன் வந்து அறுவடை பண்ணவே முடியாது. அவன் விதைக்காத எதையுமே அவனால் என்ன செய்ய முடியாதுன்னா அறுவடை பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கணும்னா ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணி விதைச்சிருக்கணும். அதை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து விதைச்சிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஹவு யூ கிவ் ஆல்சோ அஃபெக்ட் த அமௌண்ட் ஆஃப் மணி கம்மிங் பேக். நீ எப்படி கொடுக்குற அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஹவ் யூ கிவ் ஆல்சோ அஃபெக்ட் த அமௌண்ட் ஆஃப் மணி கம்மிங் பேக். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பணமும் என்ன செய்யும்னா வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப அப்படியே பணத்தை வந்து ரொம்ப அப்படியே பிடிக்காம அப்படியே வேண்டாம் வெறுப்பா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. இதுக்கு வந்து ஒரு 2 விஷயத்த வந்து என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பேரோடைய பர்சனோடைய விஷயத்த வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு அம்மா வந்து பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சை எடுக்கும்போது முதல்ல ஒரு வீட்டில் வந்து பிச்சை எடுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மாவுடைய குரல் வந்து அந்த ஹவுஸ் ஓனருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சர்வெண்ட் கிட்டக்க இந்த பணத்தை கொண்டு போய் அந்த அம்மா கையில் கொடுத்து முதல்ல சீக்கிரம் அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும் காலி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க.
அப்போ இந்த லேடி போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பணத்தை வந்து போட்டுட்டு அந்த 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 பிச்சை எடுக்கிற அம்மாவை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அனுப்புகிறாங்க. இது முதல் வீடு. ரெண்டாவது வீட்டில் போய் இந்த அம்மா போய் என்ன செய்யுதுன்னா பழையபடியும் கத்துது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லேடி வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சாப்பிட்றதுக்காண்டி தான் என்ன செய்கிறாங்கன்னா உட்காடுறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ பாவம் அந்த அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அது சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உணவை எடுத்து கொண்டு போய் வேகமாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு அந்த லேடிக்கு என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த தான் என்ன செய்கிறாங்கன்னா செய்கிறாங்க. ஆனால் ஒரு லேடி வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்பு கருணையோட என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கேரிங்கோட அந்த விஷயத்த வந்து என்ன செய்கிறாங்கன்னா பண்ணுறாங்க. அப்போ யாருக்கு வந்து நிறைய பெனிஃபிட் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரிங்கோட பண்ணக்கூடிய லேடிக்கு தான் நிறைய பெனிஃபிட் போகும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எரிச்சலோட கொடுக்கறது ஒரு பக்கம். ஆனாலும் அதுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காமலாம் இல்லை. பட் மனசார நம்ம வந்து நம்ம கொடுக்கும்போது எத்தனை பேத்துக்கு இது வந்து யூஸ் ஆகுது, நம்ம இன்னைக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஹெல்பிங் ஒரு டூலாக நம்ம வந்து இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு நினச்சி அன்பு கருணையோட கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி நம்ம கொடுக்கும்போது லைஃப்பில் நிறைய பெனிஃபிட் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் மணி, வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு பிளான்ட் மணி. நீ உனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நீ நினச்ச அப்படின்னா நீ பணத்தை வந்து என்ன செஞ்சுருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து விதைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்காண்டி வந்து அவங்க வந்து மண்ணிலலாம் என்ன செய்ய சொல்லலைன்னா விதைக்கெல்லாம் சொல்லலை. பணத்தை வந்து என்ன செஞ்சுருக்கணும்னா கொடுத்துருக்கணும். நல்ல நல்ல ஆர்கனைசேஷனாக பார்த்து என்ன செஞ்சுருக்கணும்னா கொடுத்துருக்கணும். யூ ஹாவ் டு கிவ் மணி. நீ கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும்னா பணம் வந்து கொடுத்துருக்கணும். அதாவது பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா பணமாக நம்ம நிறைய உதவிகள் வந்து என்ன செஞ்சுருக்கணும்னா செஞ்சுருக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு நிறைய என்ன செய்வாங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க. அடுத்தாப்புல துணிமணி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா ரிட்டர்ன்ஸில் என்ன செய்யும்னா வரும். அப்போ உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பணமாக தான் என்ன செஞ்சுருக்கணும்னா கொடுத்துருக்கணும். அப்போ பணமாக கொடுக்கறதுக்கு நிறைய பேர்த்துக்கு பயம் இருக்கும். இவங்க கிட்ட நம்ம கொடுத்தா இவங்க அதை செலவு பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுறது, இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்போ நீங்கள் தான் என்ன செய்யணும்னா செக் பண்ணணும். இது வந்து உண்மை நல்ல நல்ல ஆர்கனைசேஷனுக்கு மாஸ்டர் வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா கொடுக்க சொல்கிறாங்க. மாஸ்டருடைய ஆர்கனைசேஷன் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிகேஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட் அது மாதிரிலாம் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா தாராளமாக வந்து டைத்திங் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நியர்பை இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சாய்பாபா கோயில் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அந்த பணத்தை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது நீங்கள் அந்த இடத்துக்கெல்லாம் என்ன செய்யலாம்னா கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கேஷாக வந்து என்ன செய்யலாம்னா கட்டலாம். இல்லைன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்களே நேரடியாக போய் என்ன செய்யலாம்னா கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஆனால் பணம் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா பணமாக தான் நம்ம என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா கொடுக்க சொல்கிறாங்க. பை கிவிங் மணி யூ வில் பிகம் பிளஸ்ட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மணி. அப்போ நீ பணம் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன விஷயம் நம்ம கொடுத்தாலும் அது நிறைய பிளெஸ்ஸிங்ஸாக நம்மளுடைய லைஃப்பில் வந்து என்ன செய்யும்னா வரும். அப்போ பணமாக கொடுக்கும்போது நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா வரும். ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா கேஷாக கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு திங்ஸாக நம்ம என்ன செய்வோம்னா வாங்கி கொடுப்போம். சாரீஸு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி என்ன செய்வோம்னா வாங்கி கொடுப்போம். இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் இது மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா பண்ணுவோம். பட் மாஸ்டர் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு கூட கையில் வந்து கேஷாக வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா கொடுக்க சொல்கிறாங்க. நீயே என்ன செய்யாதுன்னா டிசைட் பண்ணாத, அவங்களுக்கு இது வேணும் அது வேணும். மேபி நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு நிறைய கூட என்ன செய்யலாம்னா இருக்கலாம். நம்ம கேஷாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த அவங்க என்ன செய்வாங்கன்னா வாங்கிக்குவாங்க. அப்போ நிறைய பேர் நினைப்பாங்க கேஷாக கொடுத்தா எங்கள் பேரண்ட்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. அப்படி சொன்னோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா நம்ம குழந்தைங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து என்ன செஞ்சுக்குவாங்கன்னா அந்த பணத்தை அவங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வாங்கினதுக்கு அப்புறமா அந்த பணத்தை அவங்க எதுக்காண்டி செலவு பண்ணுறாங்களோ அதுக்குள்ளெல்லாம் நம்மளை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா மூக்க நுழைக்காதங்கிறாங்க.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டக்க வாங்கிட்டு இன்னொரு குழந்தை ரொம்ப கஷ்டப்படுமா இருக்கும், அவங்களுக்கு கூட என்ன செய்யலாம்னா அந்த பணத்தை வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு ஏன் எங்கே வாங்கிட்டு அவங்களுக்கு அதெல்லாம் நம்மளை வந்து என்ன செய்யாதன்னா கேட்காத அப்படிங்கிறாங்க. கொடுக்குறதோட உன் வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம கொடுக்கும்போது பணமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா நிறைய வந்து நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. பிளெஸ்ஸிங்ஸ்னால் நம்ம கேஷாக கொடுக்கும்போது நம்ம லைஃப்பில் நிறைய மணி ஃப்ளோ வந்து என்ன செய்யும்னா நிறைய வந்து கிடைக்கும். யூ பிளான்ட் மேங்கோ, யூ ஹார்வெஸ்ட் மேங்கோ நாட் பொட்டேட்டோஸ். நீ வந்து மேங்கோ விதைச்ச அப்படின்னா கண்டிப்பாக மாம்பழத்தை தான் என்ன செய்வேன்னா அறுவடை பண்ணுவேன். பொட்டேட்டோவை என்ன செய்ய மாட்டேன்னா அறுவடை பண்ண மாட்டேன். அது மாதிரி தான் நீ என்ன கொடுக்குறியோ அது உனக்கு என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். யூ கிவ் எனி மணி, இட் வில் கம் பேக்ஸ் டு யூ மெனி டைம். நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி இது வந்து உனக்கு பல மடங்காக என்ன செய்யும்னா உன்னை நோக்கி என்ன செய்யும்னா வரும். when you give money you become a channel for money. நீ பணம் கொடுக்க கொடுக்க அப்படியே பணத்தோடைய சேனலாகவே நம்ம என்ன செஞ்சிருவோம்னா மாறிடுவோங்கிறாங்க. பணம் வந்து நம்ம லைஃப்பில் நல்ல ஈஸியாக என்ன செய்யும்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சேனல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகி அப்படி சுருங்கி போய் கூட என்ன செய்யலாம்னா இருக்கலாம். பட் ஒன்ஸ் நம்ம கொடுக்க 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 ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்குள்ளே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. when you give your money you will get the benefits, this is the law. நீ பணம் கொடுக்கும்போது அதுக்கு உண்டான பெனிஃபிட் வந்து உறுதியாக உனக்கு வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். இதுதான் லா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ மாஸ்டர் வந்து இல்லாத ஒரு விஷயத்த சொல்லலை, கர்மாவுடைய சட்டத்தை தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. இஃப் யூ வாண்ட் டு கீப் த மணி யூ ஹாவ் டு கிவ் அ பார்ட் ஆஃப் இட் அவே. நீ வந்து பணம் உனக்கு வேணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அது உங்ககிட்ட என்ன செய்யும்னா இருக்கும், இல்லைன்னா அது வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. when you give money like water you have to give away money like water if you want to flow. இப்போ வந்து பணம் வந்து when you get money like water, பணம் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பணம் வந்து நம்ம கிட்டக்க தண்ணி மாதிரி என்ன செய்யுதுன்னா அவ்வளவுக்கான நம்ம கிட்டக்க என்ன செய்யுதுன்னா ஃப்ளோ ஆகுது. அப்போ you have to give away money like water if you want it to flow. அப்போ நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி நிறைய நபர் நிறைய நல்ல நல்ல ஆர்கனைசேஷனுக்கு நிறைய கொடுத்து என்ன செய்யணும்னா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போதான் அந்த ஃப்ளோ வந்து என்ன செய்யும்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு தண்ணி மாதிரி பணம் வருது அப்படிங்கும்போது நம்மளும் நல்ல தாராளமாக என்ன செய்யணும்னா எல்லா நல்ல நல்ல ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம வந்து வாங்க மட்டும் செஞ்சுட்டு நான் வந்து எதுக்குமே நான் கொடுக்கவே மாட்டேன், நான் அப்படியே என்ன செய்வேன்னா அப்படியே சேமிச்சு அப்படியே வச்சுக்குவேன் அப்படின்னா அது வந்து நம்ம கிட்டக்க அப்படியெல்லாம் என்ன செய்யாதுன்னா தங்காது. அது வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் ஏதோ ஒரு விஷயமா என்ன செய்யணும்னா லம்பாக நம்ம கையை விட்டு என்ன செஞ்சிடும்னா போயிடும். ஸோ அப்போ the moment you stop it start to slow down. நீ வந்து இந்த ஃப்ளோ நீ வந்து கொடுக்குறத நிறுத்தின அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வர்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ கொடுக்க தான் நம்மளுக்கு அது வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா வந்துக்கிட்டே இருக்கும். If you tithe, you must also be willing to receive the divine blessings of prosperity. அப்போ நம்ம டைத்திங் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய டிவைனோடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து என்ன செய்யணும்னா கிடைக்கும். அதையும் நாம் என்ன செய்யணும்னா ரிசீவ் வந்து என்ன செஞ்சுக்கணும்னா பண்ணிக்கணும். Your capacity to give will be advisably affected. This goes against the law of cycle. நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை நம்ம வாங்காமல் மறுத்தோம் அப்படின்னா அது வந்து என்ன செய்யாதுன்னா சரியாக வராது. If you do not receive you will get depleted. You cannot just exhale without inhaling. நீ அதை வந்து வாங்கலை, யூ டு நாட் ரிசீவ், நம்ம அதை வாங்கலை அப்படின்னா அப்போவும் நம்ம என்ன ஆகும்னா டிப்ளீட்டட் ஆகும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாங்கி அழகாக என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்கன்னா வாங்கவே மாட்டாங்க. அதை தான் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம வந்து கொடுக்க ஆரம்பித்த உடனே டிவைனோடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய என்ன செய்யணும்னா ஃப்ளோ ஆகும். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன்டாக அதை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம வந்துட்டு அந்த டிவைன் வந்து நம்மளுக்கு யார் மூலமாவது வந்து பணம் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது இல்லைங்க எனக்கெல்லாம் பணமே வேண்டாங்க அப்படின்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்போவும் நம்ம என்ன ஆகிடுவோம்னு பார்த்தீங்கன்னா டிப்ளீட்டட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அவங்க கொடுக்குறாங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அழகாக என்ன செஞ்சுக்கலாம்னா வாங்கிக்கலாம்.
என்ன பர்பஸ்ன்னு பார்த்துக்கோங்க. நல்ல விஷயத்துக்கு மட்டும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா வாங்கிக்கோங்க. தேவையில்லாத இல்லீகலான எந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன செஞ்சிடாதீங்கன்னா, பணத்தை சந்தோஷமா என்ன செஞ்சிடாதீங்கன்னா வாங்கிடாதீங்க. ஸோ கரெக்டான ப்ராப்பரான விஷயத்துக்கு இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிறாங்க. யூ கேனாட் ஜஸ்ட் எக்ஸேல் வித்தவுட் இன்ஹேலிங். நம்ம வந்து வெறுமனையாக என்ன செய்ய முடியாதுன்னா, எக்ஸேல் மட்டும் என்ன செய்ய முடியாதுன்னா பண்ண முடியாது. இன்ஹேலும் நம்ம என்ன செய்யணும்னா பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கிவ் அண்ட் ஷேர் வைஸ்லி. நம்மளுக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, அப்போ நீ என்ன செய்ய அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, நிறைய வந்து என்ன செய்யனா ஷேர் வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ வருமானத்தில் 10% தான் சொல்கிறாங்க. அதை தாண்டி எல்லாம் உங்களை அதிகமாக அப்படியே எடுத்து அப்படியெல்லாம் செலவு பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லலை. 10% எடுத்து நல்லா வந்து என்ன செய்யுங்கன்னா கொடுங்க அப்படிங்கிறாங்க. யூ மஸ்ட் ஹாவ் குட் கர்மா. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நிறைய குட் கர்மா வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்கு கிடைக்கும். இஃப் யூ அனௌன்ஸ் இட் டு எவ்ரிபடி யூ ஹாவ் ஆல்ரெடி கெட் குட் ஆல்ரெடி யுவர் குட் கர்மா. யூ ஹாவ் ஆல்ரெடி யுவர் குட் கர்மா. நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம். உதவி செஞ்சுட்டு அதை போய் ஒரு 10 பேர்கிட்ட சொல்கிறோம், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேங்க, நான் அவங்களுக்கு இப்படி கொடுத்தேங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுகிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்கிறோம். பார்க்குறவங்க கிட்டக்கெல்லாம் எனக்கு அப்படியே ரொம்ப நல்ல ஒரு ஹார்ட்டு. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் கொடுத்தேன்னு சொன்னோம் அப்படின்னா, நீ பண்ண அந்த குட்கர்மா வந்து நீ இந்த மாதிரி பேர் எடுத்துக்கிட்டே இல்லை, அதுக்கே சரியாக போச்சு. வேற அதுலேருந்து உனக்கு வந்து குட்கர்மா வந்து என்ன செய்யாதுன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா அமைதியாக வந்து உங்களை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா இருக்க சொல்கிறாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், யாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டாம். அப்படி அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து உங்களுக்கு நிறைய குட்கர்மா வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். as you sow abundantly you reap abundantly. அப்போ நம்ம எவ்வளவு தூரம் நம்ம விதைக்கிறோமோ அதே அளவுக்கு நாம் வந்து என்ன செய்வோம்னா அறுவடை வந்து என்ன செய்வோம்னா பண்ணுவோம். நிறைய நம்ம விதைச்சோம் அப்படின்னா நிறைய நம்ம என்ன செய்வோம்னா அறுவடை வந்து பண்ணுவோம். 1 grain of wheat sown may come back to you about 120 grains of wheat. நீ வந்து ஒரே ஒரு வீட் தான் விதைக்கிற, ஆனால் அதுலேருந்து அப்படியா வரும் 120 grains of wheat வந்து என்ன செய்யும்னா அப்படியே கொத்தா என்ன செய்யும்னா வரும். அதே மாதிரி தான் நீ கொடுக்கக்கூடிய பணம், நீ என்ன கொடுக்குறியோ அது வந்து உனக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்கன்னா பல மடங்கா உன்னை நோக்கி அது என்ன செய்யும்னா வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. லைஃப் இஸ் லைக் அன் எக்கோ. வென் யூ கிவ் சம்திங் இட் கம்ஸ் பேக் டு யூ மெனி டைம்ஸ். லைஃப் வந்து ஒரு அழகான ஒரு எக்கோ மாதிரி. நீ என்ன சொல்றியோ அது அப்படி திருப்பி எக்கோ வந்து அப்படியே திரும்ப நம்மக்கிட்ட தானே வரும். அதே விஷயம்தான் இங்கேயும் நடக்குது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன செய்யும்னா நம்மளை நோக்கி வந்தே தீரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு இன்ஹேல் யூ ஹாவ் டு எக்ஸேல் ஃபர்ஸ்ட். நம்ம வந்து இன்ஹேல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸேல் வந்து என்ன செஞ்சுருக்கணும்னா பண்ணியிருக்கணும். within giving are the seeds of prosperity. In tithing you must decree that the good karma will come back to you and your family many times. அப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதைச்சோம் அப்படின்னா அதோடைய குட் கர்மா வந்து நமக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பல மடங்காக என்ன செய்யும்னா நம்மளை நோக்கி வரும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். டு பிகம் ரிச் ப்ராக்டிஸ் த பவர் ஆஃப் கிவிங், டொனேட், கிவ். நீ நல்லா ரிச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்பட்ட அப்படின்னா ப்ராக்டிஸ் த பவர் ஆஃப் கிவிங். நீ ப்ராக்டிஸ் பண்ணு. கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்னா பயிற்சி பண்ணு. கொடுக்கறதுக்கு மனசு வரணும், இல்லை மனசே இல்லாமல் கொடுக்கறது வேற, ப்ளஸ் கொடுக்கறதுக்கே ஒரு மனசு வந்து என்ன செய்யணும்னா வேணும். ஸோ அதை வந்து என்ன செய்யணும்னா பயிற்சி பண்ணு, டொனேட் பண்ணு, கிவ், கொடு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா உன்னை நோக்கி என்ன செய்யும்னா நிறைய வரும். டைத்திங் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்ஸ். அதை ஒரு டைம் கூட நீ நினைக்காத. அது வந்து செலவு அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யாதனா நினைக்காத. டைத்திங் இஸ் அ கார்மிக் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஒரு அருமையான உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு நம்ம கிரேட் இன்வெகேஷன் மூலமாக நம்ம என்ன மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் வந்து நம்ம வேர்ல்டுக்காண்டி என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெடிடேஷனில் நம்ம வந்து ஒரு கடலுக்கு போகிறோம். அந்த கடலில் ஃபுல்லாக கோல்டு, நம்மளுக்கு பிடிச்ச வைரம், எல்லா பணம், கேஷ் எல்லாம் என்ன செஞ்சுருக்குன்னா நிறைஞ்சிருக்கு. ஸோ நிறைய பர்சன்ஸ் வந்து அந்த கடல்லேருந்து எடுக்கிறதுக்காண்டி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா போயிருக்கோம்.
ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேகு, சூட்கேஸ் அதெல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்மளை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்க, என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள பாரு அப்படிங்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாரு, நீ கையில் என்ன வச்சுருக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் பாரு. எப்போ வேணாலும் உன் கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை உன்னால் என்ன செய்ய முடியும்னா மாற்ற முடியும். ஸோ நம்ம வேணும், நம்ம நினச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தை கூட என்ன செஞ்சுக்கலாம்னா மாற்றிக்கலாம். ரெண்டாவது விஷயம், நீ யாரை பார்த்து என்ன செய்யாதனா பொறாமப்படாத அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. உன்கிட்ட இருக்கக்கூடிய பணம் உனக்கு, உன்கிட்ட இருந்து யாராலும் என்ன செய்ய முடியாதுன்னா எடுத்துகிட்டு போக முடியாது. இது வந்து லூயிஸ் கே புக்கில் அவங்க கொடுத்த அந்த மெடிடேஷனில் நம்ம இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து யாராலையும் என்ன செய்ய முடியாதுன்னா எடுத்துகிட்டு வந்து போக முடியாது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு நம்ம வாட்ச் பண்ணுறோம். நம்ம கையில் இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது, நம்ம வேணாலும் நம்மளுடைய பாத்திரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா மாற்றிக்கலாம். ரெண்டாவது பேராகிராஃப், நம்ம போய் கடலில் போய் நம்மளுக்கு தேவையான பணம் அது ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு, கொட்டி கிடக்குது. நமக்கு தேவையான அவ்வளோ காணத்தை சூட்கேஸ்லையோ எதுலையோ லாரிலையோ எதில் வேணுமோ என்ன செய்யுங்கன்னா போட்டு அள்ளி எடுத்துட்டு கொண்டுட்டு என்ன செய்கிறீங்கன்னா வரீங்க. கொண்டுட்டு வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப்க்கு வந்து நம்ம எடுத்துட்டு வீட்டுக்கு வரோம். தேர்ட் பேராகிராஃப், அதுலேருந்து நீங்கள் மனசார என்ன செய்யுங்கன்னா டைத்திங் வந்து நல்ல ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்கள். ஃபோர்த்து பேராகிராஃப், உங்களுக்கு என்னெல்லாம் விஷஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் முடிச்சுட்டீங்க, ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஃபிஃப்த்து பேராகிராஃப், நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு போட்டுக்கலாம். ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். மெதுவாக சொல்லுங்க. கனெக்ஷன் கொடுத்துடலாம், அது உங்க சாய்ஸ், கொடுத்துடலாம். ஓகேங்க. ஓகே, கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seen the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. நம்ம கண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேர் ஊஞ்சி இறங்கிக்கிறது. இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் போய் அழகாக நம்ம ஒரு பெரிய கடலில் நாம் நிற்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடலை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கடல் முழுவதும் நிறைய தங்கம், கோல்டு, வைரம், வைடூரியம் எல்லாமே அப்படியே கொட்டி கிடக்குது. கேஷ் எல்லாமே நிறைஞ்சு இருக்கு. அப்போ நம்ம கையில் வந்து நிறைய பாத்திரம், என்னென்ன பாத்திரம் உங்கள் கையில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தோட கையில் அங்கே கடல் முன்னாடி நிற்கிற மாதிரி உருவகப்படுத்திக்கோங்க. சூட்கேஸா, இல்லை ஒரு லாரியா, இல்லை ஒரு கனெக்ஷனே போட போகிறீங்களா? ஸோ என்ன மாதிரியான விஷயம் வேணுமோ அதை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா நினச்சி பாருங்கள். இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் என்ன செய்யுங்கன்னா பாருங்கள், அவங்களாம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கவனிச்சு பாருங்கள். ஐயோ இது எல்லாத்தையும் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். யாராலையும் எதையும் என்ன செய்ய முடியாதுன்னா எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு உண்டானதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம கையில் இருந்து யாராலையும் என்ன செய்ய முடியாதுன்னா பறிக்க முடியாது. இதை நாம் நல்ல தீர்மானமாக என்ன செஞ்சுக்கலாம்னா அழகாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கடலுக்குள்ளே போய் நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தி, கடவுளுடைய அன்பு சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேர் ஊஞ்சி இறங்குகிறது. இப்போ நம்ம அழகாக உள்ளே போகிறோம், கடலுக்குள்ளே போகிறோம். கடலுக்குள்ளே போய் நம்மளுக்கு தேவையான நிறைய விஷயங்கள், உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் என்ன பாத்திரம் கையில் வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. மேபி உங்களுடைய பாத்திரம் ஒரு ஓட்டையாக இருந்தது அப்படின்னா உடனே உங்கள் பாத்திரத்தை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா மாற்றிக்கோங்க. அவங்க அவ்வளோ எடுக்கிறாங்களே, இவங்க இவ்வளோ எடுக்கிறாங்களே, அதெல்லாம் என்ன செய்யாதீங்கன்னா பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் என்ன செய்யுங்கன்னா நிறைச்சு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காணோம் அழகாக தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம்.
இப்போ எடுத்துட்டு நம்ம அழகாக என்ன செய்யறோம்னா வீட்டுக்குள்ளே வரீங்க. வீட்டுக்குள்ளே வந்து அழகாக பூஜை ரூமில் நீங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே அழகாக கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறீங்க. நல்ல பிரார்த்தனை வந்து என்ன செய்றீங்கன்னா பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நல்ல அழகாக ப்ரேயர் பண்ணுறீங்க. நல்ல பீஸ்ஃபுல்லாக, ஹாப்பியாக, பிளிஸ்ஃபுல்லாக, நல்ல ஆத்மார்த்தமாக ஒரு ப்ரேயர்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா பண்ணிக்கோங்க. இந்த பணத்தை நான் சரியான விதத்தில் நான் செலவழிப்பதற்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் எனக்கு நீங்கள் கொடுங்க. எங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் வந்து என்ன செய்யுங்கன்னா கொடுங்க. ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய நல்ல நல்ல ஆர்கனைசேஷனுக்கு, நிறைய நீடி பீப்புளுக்கு எப்படி கொடுத்து ஹெல்ப் பண்ணணும், எல்லா விதமான கிளாரிட்டி, கைடன்ஸு, ஹெல்ப்பு, ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பூஜை ரூமில் நல்ல கடவுள்கிட்டக்க, உங்கள் பிடிச்ச கடவுள்கிட்டக்க நல்ல ஆத்மார்த்தமாக ப்ரேயர்ஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let good will and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நீங்கள் உங்களோடதுல இருந்து 10% நல்ல நல்ல ஆர்கனைசேஷனுக்கு சூப்பராக நீங்கள் கொடுக்குற மாதிரி, அதன் மூலமாக நிறைய குட்கர்மா உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்படியே நல்ல ஃப்ளோ ஆகிற மாதிரி நீங்கள் நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஃபேமிலிக்கு நிறைய குட்கர்மா வருது. எல்லா விதமும் ஹெல்த், வெல்த், ப்ராஸ்பரிட்டி, பீஸ், ஜாய், பிளிஸ்ஃபுல், ஸ்பிரிச்சுவாலிட்டி, எல்லா விதமான growth நம்மளுக்கு நல்ல நிறைஞ்சு வர மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light work out and let seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுக்கு உடனடியாக பணம் கிடைச்சா நம்ம உடனடி தேவையா நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோமோ அந்த விஷயங்களை நாம் என்ன செய்யலாம்னா பண்ணலாம். உங்களுக்கு மேபி ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசை இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான ஏதாவது திங்ஸு, ஏதாவது லோன்ஸ் அடைக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவை இப்போ இருக்கோ அதெல்லாத்தையும் அப்படியே பூர்த்தி பண்ணுறீங்க. வீட்டுக்கு தேவையான சாமான்கள் என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணி ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, பிளிஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பாருங்க. ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, பிளிஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணி பாருங்க. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shivanile, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings, for the deeper understanding of this session. Thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையுடன் திறக்கலாம்.